ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமேவோட ஸ்டோரி வந்து 80s நடக்கிற மாதிரி பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். அண்ட் இதில் பெருசாக எதுவோ லாஜிக் மிஸ்டேக் இருக்காது. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 3. எல்லா பர்சனுக்குமே ஒரு சீக்ரெட் இருக்கோ, அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குள்ள நிறையவே சீக்ரெட்ஸ் இருக்கு. வேர்ல்டு வார் கிரியேட் பண்றதுக்கு காரணமா இருக்கிற வெஸ்டானியா கண்ட்ரியை தடுக்கிறதுக்காக வெஸ்டாலிஸ்ல இருந்து உலக அமைதியை காப்பாத்துறதுக்காக ஒரு ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் ஏஜென்ட் ட்வைலைட். எந்த ஒரு மிஷன்லயுமே எப்பவும் தோக்காத ஒரு ஸ்பை இவன். இப்போ உலக அமைதியை காப்பாத்துறதுக்காக இவனுக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுது. அந்த குடும்பத்தையோ இப்போ இவன் கிரியேட் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ யோர் வந்துட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறா. ஹே யோர் வந்துட்டியா, இவ்வளவுதான் உன்னோட திங்ஸா நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா லாய்ட் அப்படின்னு வா சொல்றா. என்னோட ரூம் அப்படின்னு வா கேட்கவும், நம்ம ரெண்டு பேருக்கு இப்போதைக்கு தனித்தனி ரூம் தான், பட் கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ரூம் செட் பண்ணி வச்சிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா அப்படின்னு சொல்லி ஆனியா வந்து நிக்கிறா. இந்த ஹவுஸோட அப்பாவா இருக்கிற இவன் ஒரு சைக்காட்டிஸ்ட், பட் ரியல் ஐடென்டிட்டி இவன் ஒரு ஸ்பை. இவனோட கோட் நேம் ட்வைலைட். யோர் பிரயர் சிட்டி ஹால்ல வேலை பார்க்கறா. உண்மையான வேலை அசாசின். கோட் நேம் தார்ன் பிரின்சஸ். இவ ஆனியா. இவளோட உண்மையான பவர் டெலிபதி. நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கான். ஏன்னா அப்படின்னா அந்த ஸ்கூல்லயும் ஏதோ டவுட் வராதுன்னு சொல்லி என்னோட அசாசின் மேனேஜர் கல்யாணம் பண்ண ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி யோர் நினைக்கிறா. டிஃபரெண்டான இந்த ஃபேமிலியில என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ ஆனியா வந்து வீட்டை சுத்தி காமிக்கிறா. இது கிச்சன், சமைக்கலாம். இது பாத்ரூம் போலாம். இங்க பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவலாம். அப்புறமா டடா, இதுதான் என்னோட ரூம். அப்புறம் இதுதான் என்னோட ஃப்ரெண்டு கைமரா அப்படின்னு அந்த பொம்மையை இன்ட்ரடியூஸ் பண்றா. ஹலோ மேடம், என்னோட பேரு கைமரா, நான் ஆனியாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள பார்த்ததுல சந்தோஷம் கைமரா, நான் தான் ஆனியாவோட அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை இவளுக்கு தகுந்தபடியா விளையாடுறாங்க. நம்ம ஹீரோவோட ரூம் காமிச்சிட்டு கடைசியா இதுதான் உங்க ரூம் அப்படின்னு காமிக்கிறா. நம்ம ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையும் அவ ரூம்ல கொண்டு வந்து வச்சிருந்தான். எனக்கு இந்த ரூம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு யோர் சொல்றா. பாத்ரூம் கூட நான் கிளீன் பண்ணிட்டேன், கிளீனா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் அதுல ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஆனியா சொல்றா. தண்ணியை கீழே தள்ளி விட்டியா, அதுதான் ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். லாய்ட், எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு யோர் சொல்லவோ, சரி திங்ஸ் எடுத்து வச்சுட்டு சொல்லு, பாக்ஸ் கொண்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புனா. ஒரே செகண்ட்ல அவ்வளோ திங்ஸையும் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளோ ஸ்பீடாவா வேலை பார்த்திருக்கா. இதுதான் உன்னோட பிரதரா அப்படின்னு நம்ம ஹீரோவா பிரதர் போட்டோவை பாக்குறான். எப்படியும் உன் பிரதர் நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்கும். இத்தனை நாள் நம்ம ஏன் ஒன்னாலன்னு கண்டிப்பா உன்னோட பிரதர் கேட்பான். நல்ல ஒரு ரீசனா நம்ம யோசிச்சு வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஆனியா ஒரு பாக்ஸ் திறக்க போகவும், இல்ல வேண்டாம் ஆனியா, இதை நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்குள்ள என்னோட வெப்பன்ஸும் பாய்சனும் இருக்கு, அது ஒரு யானையவே கொண்டுறோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்குவோம். அச்சோ அப்படின்னு சொல்லி ஆனியா ஷாக் ஆவரா. இப்போ நம்ம ஹீரோ வந்து குக்கீஸ் ரெடி பண்றான். யோர் அதை பார்த்துட்டு நீங்க ரொம்பவே சூப்பரா சமைப்பீங்க போலியா அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டுட்டு ரொம்பவும் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. நானும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஆனியா சொல்லவும், நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு எப்படி மாவை தரையில கொட்டினதெல்லாம் ஹெல்ப்பா அப்படின்னு கேட்கறான். சரி, அந்த ஸ்கூலோட இன்டர்வியூ ரொம்பவே நார்மலா இருக்காது, பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ இன்டர்வியூவர் மாதிரி மாறி, குழந்தை உன்னோட பேர் அண்ட் அட்ரஸ் சொல்லுன்னு சொல்லவும், என்னோட பேரு ஆனியா. அட்ரஸ்னா அப்படின்னு அவ கேட்கவும், நீ எங்க வாழற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனியா வீட்டுல அப்படின்னு அவ சொல்லவும், சரி நீ என்னெல்லாம் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள போட்டி வச்சுட்டு போயிருவாரு, நான் உட்காந்து டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. வழங்கிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, மேடம் எதுக்காக ஈடன் காலேஜ் சூஸ் பண்ணீங்க, என்ட்ரன்ஸ்ல எப்படி பாஸ் பண்ணி மேல போலான்னு இருக்கீங்கன்னு கேட்கவும், மேல போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, மண்டவோடு உடஞ்சு வெளியே வந்து மேல போலாம், துண்டா கிழிஞ்சு இறந்து போனாலும் மேல போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அவ மேல போறதுக்கு சாவறதுங்கிற மீனிங்க வச்சு பேசிட்டு இருக்கா. டே ட்வைலைட், எந்த ஒரு மிஷன்லயுமே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்ல, இதுல தோத்துற ஃபீலிங்லயே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். லாய்ட் என்னாச்சு அப்படின்னு யோர் கேட்கறா. நம்ம பாஸ் பண்றதே கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ரிச்சான பிளேஸ் நீங்க உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அவங்கள வெளியே கூட்டிட்டு போறான். அம்மா என் கையை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு ஆனியா சொல்லுவோம். அவ்வளோ கையை பிடிக்கிறா. பரவாயில்ல, ஆனியாக்கும் யோரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சின்ன வயசுல என் தம்பியோட கையவும் நான் இப்படிதான் பிடிச்சிருப்பேன், ஆனா தெரியாதனமா ஒரு தடவை டைட்டா பிடிக்கிறேன், நம்ம எலும்பு உடச்சிட்டேன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனியா அதை ரீட் பண்ணிட்டு இப்ப பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டா. இந்த ஆனியா ஏன் எப்பவும் வித்தியாசமா நடந்துக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பணக்காரங்க போற எல்லா இடத்துக்குமே இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களை கூட்டிட்டு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறான். ஈடன் காலேஜ் பெரிய பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல். சோ ஆனியா வந்துட்டு கொஞ்சம் பணக்கார பண்ண மாதிரி தான் நடந்துக்கிடணும். சோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ டைரக்டா அங்கெல்லாம் கூட்டிட்டு போறான். இப்போ ஒரு ஆர்ட் மியூசியம்க்கு கூட்டிட்டு போறான். அப்ப எங்க பாருங்க, இந்த லேடி ட்ரெஸ் இல்லாம இருக்கா, இவ்வளவு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் ஆனியா கத்திட்டு இருக்கா. யோர் ஒரு சித்திரவதை செய்யற டிவைஸோட போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நானும் போய் வரையணும்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ நாங்க இங்க வெயிட் பண்றோம்னு சொல்றான். இது என்னோட கேசல், நான் தான் இது, அப்புறமா இது அப்பா ஒரு ஸ்பை, அப்புறமா இது அம்மா ஒரு அசாசின் அப்படின்னு ஆனியா அவளுக்கு தெரிஞ்சதை வரைவோ. சரி டைம் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட டிராயிங்க பார்க்க போறான். அச்சோ, இது அவர் பார்த்தா உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு, நான் மைண்ட் ரீட் பண்றேன்னு தெரிஞ்சிருமோ அப்படின்னு ஆனியா வந்து பயந்து அவளோட டிராயிங் மறைக்க ட்ரை பண்றா. பட் அவ சின்ன பொண்ணுதாங்கிறதுனால டிராயிங் அந்த அளவுக்கு பெருசாலாம் எதுவும் இல்ல, சின்ன குழந்தை கிறுக்குன மாதிரி தான் இருக்கு. நம்ம ஹீரோவோ பெருசா எதையும்லாம் கண்டுபிடிக்கல. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனியா காமெடி பண்றா. யோருக்கோ ஒரு ரிச்சான ஃபேமிலியில இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும்னு சொல்லி ட்ரெஸ் கடைக்கு போறாங்க. நீங்க தச்சு கொடுத்த இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்றா. யோருக்கோ இப்ப ரிச்சான ஃபேமிலியில இருக்கிற மாதிரி ட்ரெஸ் தைக்கணும், என்ன கலர்ல தைக்கலாம்னு கேட்கவும், எனக்கு ரெட் அண்ட் பிளாக்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோர் சொல்லவும், ஓ உனக்கு அந்த கலர் தான் பிடிக்குமா நம்ம ஹீரோ கேட்கவும், அது வந்து ஆமா அப்படின்னு அவ சமாளிச்சுட்டு, ஏன்னா அந்த கலர்ல தான் ரத்தம் பட்டா தெரியாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்ப அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம இந்த துணி
துணி கடைக்கு கண்டிப்பா அடிக்கடி வருவோம், நமக்கு மேரேஜ் ஆயிட்டுங்கிறத நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. எல்லாருமே நல்ல ட்ரெஸ்ல இருக்கிறதுனால இப்போ இவங்க எல்லாருமே போயிட்டு ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணாதான் யாருக்கும் டவுட் வராது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு அரசியல்வாதி ஸ்பீச் கொடுக்குறான், அந்த இடத்துல இவங்க நிக்கிறாங்க. நிறைய மக்கள் இருக்கிறதுனால நிறைய பேரோட மனசுல நினைக்கிறது கேட்டு ஆனியாக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. ஆனியா கூட்டத்தை பார்த்து பயந்துட்டா போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் அங்க இருந்து தூக்கிட்டு போறான். ஆனியா பசிக்குன்னு சொன்னதுனால நம்ம ஹீரோவில் ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனியா கையை வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு யோரை பார்த்தா அவ நைஃபை பார்த்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்னோட மிஷன் ஏன் ஃபெயில் ஆகுற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு தப்பான குழந்தைய செலக்ட் பண்ணிட்டனும். இல்ல பிரச்சனை அது இல்ல, இந்த மிஷன்ல நார்மல் பீப்புளும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரைனிங் ஏதாச்சும் கொடுத்திருந்தா கூட இவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டே ட்வைலைட் எல்லாமே இப்போ உன் கையில தான், நீதான் எப்படியாச்சு இந்த மிஷனை சக்சஸ் ஆக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி யோர் நம்ம ஹீரோ ஒரு பார்க்கு கூட்டிட்டு போறா. இந்த பார்க்குக்கு நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், என் ஃப்ரெண்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. இந்த இடத்துல இருந்து அந்த சிட்டியோட வியூ ரொம்பவுமே அழகா இருக்கு. நம்ம ஹீரோவா அதை என்ஜாய் பண்றான். நம்ம ஹீரோ ரோட பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டிக்கிட்டே இருந்து ஒருத்தன் பர்ஸ் அடிச்சுட்டு போறான். எப்படியோ ஒருத்தங்க இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே யோர் டக்குன்னு போயிட்டு அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறா. இவ வர்றதுக்குள்ள அவன் காணாம போயிருந்தான். கவலைப்படாதீங்க, அந்த திருடனை கண்டுபிடிச்சு உங்க பர்ஸை மீட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அச்சோ ஆனியாவையும் லாயிடையோ தனியா விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. நான் மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்க கூடாது, அப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சிடும். ஆனாலும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறான். அந்த திருடன் கூட்டத்தோட கூட்டமா கலந்துட்டான். நம்ம ஹீரோக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனியா அவளோட மைண்ட் ட்ரைனிங் பவரை யூஸ் பண்றா. பட் நிறைய மக்கள் இருக்கிறதுனால அவளுக்கு திரும்பவும் தலை சுத்த ஆரம்பிக்கி. உனக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த திருடன் அவ கண்டுபிடிச்சிட்டா. அப்பா எனக்கு அந்த கடையில இருக்கிற கேக் வேணும் அப்படின்னு சொல்லி திருடன் இருக்கிற டைரக்ஷன் அவ காமிக்கிறா. இப்பதானே நீ சாப்பிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோவும் அந்த திருடனை பார்த்துருதான். ஓ நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹே ஆனியாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டைரக்டா இப்ப அந்த திருடனை போய் படிக்கிறான். மக்கள் எல்லாரும் இவர் எப்படி மேல இருந்து கீழே குதிச்சாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இவன் ஒரு திருடன், போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருந்தான். பாட்டியோட பர்ஸ் அவங்க கிட்ட கொடுத்து ஹாஸ்பிட்டல்லயே அவங்களை சேர்க்கறாங்க. என் பேரனுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக வச்சிருந்த காசு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லவும், திருடனை பிடிச்சது இவர் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நம்ம ஹீரோக்கு அந்த பாட்டி போயிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. நாட்டுக்காக நல்லது செஞ்சாலுமே கூட நம்ம ஹீரோ ஒரு ஸ்பைங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு மெடல்ஸுமே கிடைக்காது. நல்லது செய்யறதுக்கு பாராட்டு வாங்குறதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒன்னாலதான் இப்ப என்னோட மைண்ட் ரொம்பவும் ரிலாக்ஸா இருக்கு, தேங்க்ஸ் யோர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரெண்டு பேரும் ஃபிளாட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்லவும், நாங்க ஒண்ணு ஃபிளாட் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களோட குடும்பம் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. அப்படின்னா எங்களை பாக்குறதுக்கு குடும்பம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த பாட்டி சொன்னதை யோர் யோசிச்சு பாக்குறா. அவளுக்கும் ஃபேமிலியா இருக்கிறது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அண்ட் நம்ம ஹீரோக்கும் அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்ப சரி திரும்பவும் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லு லீவ் டைம்ல எங்கெல்லாம் பவன் கேட்கவும், மியூசியம், ரிச்சான ஹோட்டல் அப்படின்னு அவ சொல்றா. இந்த டேவன் ஞாபகம் வச்சுக்கோ, சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்கவும், அவங்க மேல பாஞ்சு அவங்க மூஞ்சிலேயே குத்துவேன் அப்படின்னு அவ சொல்லவும், இன்னைக்கு நீ பார்த்ததுல அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி யோர் வந்து காஃபி கொண்டு வரா. ஒரு பொறுப்பான ஒய்ஃப் மாதிரியே அவ நடந்துக்கிட்டு இவங்கள அவ கவனிக்கிறா. அம்மா செஞ்ச இந்த காஃபி ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆனியா சொல்றா. நீ தாண்டா இந்த மிஷன் எப்படியாச்சும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் ட்வைலைட் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் நம்ம ஹீரோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்பையா இருந்தாலுமே கூட இந்த மிஷன் அவனோட கையில இல்ல. இந்த மிஷன் சக்சஸ் ஆகுறது ஆனியாவோட கையில தான் இருக்கு. ஆனியாக்கு மைண்ட் ரீடிங் பவர் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு ஸ்பைங்கிறது தெரியும் அண்ட் அவ அம்மா வந்துட்டு ஒரு அசாசின் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலுமே அவ ஒரு சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிறதுனால அவகிட்ட அந்த லெவலுக்கு மெச்சூரிட்டி எதிர்பார்க்க முடியாது. அவ சின்ன புள்ளத்தனமா தான் நடந்துக்கிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.